வணக்கம் நண்பர்களே. நம் உடலில் ஏற்படும் பல ஆரோக்கிய குறைபாடுகளுக்கு நம் பாதத்தில் உள்ள நரம்பு முடிச்சுகள் தீர்வாக அமையும் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நரம்புகளும் சங்கமிக்கும் இடம்தான் நம் பாதங்கள். பாத நரம்பியல் சிகிச்சை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம், யாருக்கெல்லாம் இது சிறந்த தீர்வாக அமையும் என்று பலருக்கும் உள்ள சந்தேகத்தை இந்த காணொளியின் மூலமாக விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம் உடல் ஒரு இயந்திரம் என்றால் அதன் ரிமோட் கண்ட்ரோல் நம் பாதங்கள் தான். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை நரம்புகளும் நம்முடைய கால் பாதத்தில் முடிகிறது மற்றும் தொடங்குகிறது. ஒரு செடிக்கு வேரில் தண்ணீர் ஊற்றினால் எப்படி கிளைகள் வரை சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறதோ அதே போல பாதத்தில் உள்ள புள்ளிகளை தூண்டினால் இதயம், நுரையீரல், சிறுநீரகம் என உள்ளுறுப்புகள் அனைத்துக்கும் புத்துயிர் கிடைக்கும். தற்போது நடைமுறையில் உள்ள எல்லாவிதமான மருத்துவ சிகிச்சை முறைகளும் நம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு என்றே உருவானவை. ஆனால் இதில் உள்ள ஒரு நடைமுறை சிக்கல் என்னவென்றால், எல்லாவித சிகிச்சை முறைகளும் எல்லோருக்கும் பலன் அளிப்பதில்லை. ஒரு சிலருக்கு ஒரு சில சிகிச்சை முறைகள் அல்லது மருந்துகள் உடல் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால் அவர்கள் உடல் எந்த சிகிச்சையை ஏற்றுக்கொள்கிறதோ அதை பின்பற்றுகிறார்கள். இதுதான் தற்சமயம் உள்ள நடைமுறை வழக்கம். ஆனால் பாத நரம்பியல் சிகிச்சை இதற்கு விதிவிலக்கு என்றே கூறலாம். காரணம், இந்த சிகிச்சை முறை நரம்புகளையும் உள் உறுப்புகளையும் தூண்டி இயல்பாக இயங்கச் செய்ய வைப்பது மட்டுமே. இந்த சிகிச்சை முறை எல்லோருடைய உடலுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது. உதாரணமாக, சர்க்கரை நோயால் பாதங்களில் இரத்த ஓட்டம் குறையும் போது இதனால் வரும் எரிச்சல், மதமதப்பு, உணர்ச்சியற்ற நிலை ஆகியவற்றை மாத்திரை இல்லாமல் பாத சிகிச்சையால் சரி செய்யலாம். ஹார்மோன் பிரச்சனைகள், தைராய்டு, PCOD, மாதவிலக்கு பிரச்சனை போன்ற ஹார்மோன் குறைபாடுகளை பாதத்தில் உள்ள நாளமில்லா சுரப்பிகளுக்கான புள்ளிகளை இயங்க வைப்பதன் மூலம் இவற்றை சீராக்கலாம். ஜீரண மண்டலம், நாள்பட்ட மலச்சிக்கல், அல்சர், வாயு தொல்லை உள்ளவர்களுக்கு பாத சிகிச்சைக்கு பிறகு பசியை தூண்டும், தண்ணீர் தாகம் எடுக்கும், மலச்சிக்கலும் வாயு தொல்லையும் இல்லாமல் உடல் இயல்பாய் இயங்க வழிவகை செய்யும். மனநல பிரச்சனைகள், மனநலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தூக்கமின்மை, அதிக சிந்தனை, அதிக கவலை, படபடப்பு, பயம், கோபம் போன்ற உணர்வு சார்ந்த சிக்கல்களுக்கும் சிறந்த தீர்வை தரும். இடுப்பு வலி, முழங்கால் வலி, சயாட்டிகா, தொடை நரம்பு பிரச்சனை, குதிகால் வலி, முதுகு தண்டுவட பிரச்சனை, பக்கவாதம் போன்ற நாள்பட்ட பிரச்சனைகளை கூட பாத சிகிச்சையின் துணையுடன் நிவாரணம் பெறலாம். யாருக்கு பாத சிகிச்சை செய்ய முடியாது? பாதங்களில் பல இடங்களில் வரும் ஆணி, ஆழமான பித்த வெடிப்பு அல்லது கட்டிகள் மற்றும் கொப்பளங்கள். இந்த நிலையில் உள்ளவர்களின் பாதத்தை அழுத்தினால் ஏற்கனவே உள்ள வலியை அது இன்னும் அதிகப்படுத்திவிடும். பாதத்தில் பிரச்சனையும் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. இதனால் இவர்களுக்கு சிகிச்சை அளிக்க நாங்கள் கடைபிடிக்கும் வழிமுறை: முதலில் வர்ம சிகிச்சை துணையுடன் உடலில் உள்ள வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலம் இரத்த ஓட்டத்தையும் சக்தி ஓட்ட பாதையையும் அதில் உள்ள தடைகளையும் சீராக்குவதன் மூலமாக பாதத்தில் உள்ள உபாதைகளை உள்ளிருந்தே குணப்படுத்துகிறோம். பாதம் இயல்பாக மாறிய பிறகு நாங்கள் அவர்களுக்கு முழுமையான பாத சிகிச்சையை தொடங்குகிறோம். வர்மம் என்பது நம் முன்னோர்கள் தந்த பொக்கிஷம். பாதங்களில் கை வைக்க முடியாத சூழ்நிலை வரும்போது பல வருடங்களாக மருந்து
சாப்பிட்டும் குணமாகாத நோய்களையும் முறையான வர்ம சிகிச்சையால் நிவாரணம் வழங்க முடியும். இது மாயாஜாலம் அல்ல, நம் முன்னோர்கள் கண்டறிந்த அறிவியல் முறை. உங்கள் உடலின் மொழியை புரிந்து கொள்ள ஒரு முறை பாத சிகிச்சை எடுத்து பாருங்கள். பாத சிகிச்சை எடுத்தும் பலன் இல்லை என்று கூறுபவரா நீங்கள்? ஒரு முறை எங்களை நேரில் சந்தியுங்கள். மேலும் தகவல்களை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். சிகிச்சை பெற விருப்பமுள்ளவர்கள் நேரில் எங்களை சந்தியுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.